டே தம்பி நில்றா, நீ தான் 11th புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டா? ஆமாண்ணா, நீங்க யாரு? நானும் 11th தான், ஆனால் ஃபெயில் ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்கே நான் தான் கெத்து. உன்கிட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு, எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணா சரிண்ணா. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி, ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஓடிடு புடுக்க அறுத்துருவேன். சரி ரைட்டு விடு. மே ஐ கமிங் சார்? ஏன் லேட்டு சார்? ராஜனை தம்பி சார். அட உன் ராஜனாவே அங்கே தான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க? என்ன ராஜ்குமார் சார் எவ்வளவு பெரிய ஆளு? அப்படிலாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுறா சார். யாரில் கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க? டேய் சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான், அதுக்காக தலைகீழ நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பீரியட்ல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும், எல்லா பீரியட்லயும் கேட்க முடியாது. சார் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்துராஜி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிளாஸ் நவீன் இருக்கான்ல, பேண்ட் கிழிச்சது கூட தெரியாம அப்படியே உட்காந்துருந்தாண்டி. செம பண்ணுடி. அமைதியா இருக்குமா? பிரேயர் போயிட்டு இருக்கல, சைலண்ட். சரிங்க டீச்சர். டீ பேசாதீங்கடா, பயமா இருக்குடா. சொல்ல கண்ணை மூடி நிக்க வேண்டியதான். போயிட்டாரா? என்ன நாட்டுக்கோழி முட்டையை நல்லா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறாரு. போயிட்டாரா? இவரு போக மாட்டாரு. பிள்ளைங்க இவனும் பேசுறது நீ போட்ட மாட்டானுங்க. போயிட்டாரா? அப்பாடி போயிட்டாரு. ஐயோ மயக்கம் வருது, யாராச்சும் கிளாஸ் கூட்டு போங்களா? A few minutes later. அப்பாடி தப்பிச்சோம். பாக்குறாரா? ஐயோ டேய் வேமா போங்கடா, மயக்கம் வருது. அம்மா இந்த பூனை எவ்வளவு அழகா இருக்கு பாருமா. தம்பி அது மொழியே சரியில்லை, காட்டு பூனை மாதிரி இருக்கு. அம்மா அப்பெல்லாம் சொல்லாதம்மா, நான் இந்த பூனையை வளர்க்க போறேன். இனிமே யாரும் இந்த பூனையை எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா சொல்லு என்கிட்ட. அதுக்கு அடுத்த நாள் அம்மா மாயரம் வரையும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா தண்ணி கொஞ்சம் மொண்டு வாமா, தருத்த முச்ச பூனை குறுக்க வந்து விட்டு. பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு, மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. டே நாய, அலாரம் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. கனவா? நமக்கு மட்டும்தான் எல்லாம் கனவுலயே நடக்குது. சரி ஏமா பொண்ணு பாக்குறேன்னு சொன்னி என்னமா ஆச்சு? சீக்கிரம் பாருமா. A few minutes later. இந்த பொண்ணு என்னப்பா பொண்ணு மூக்கு புஷ்வா நம்பர் இருக்கு? புஷ்வா நம்பர் இருக்கா? இந்த பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கு, கண்ணு சரியில்லையப்பா. கண்ணு சரியில்லையா? இந்த பொண்ணு கண்ணு நல்லா இருக்கு, பொண்ணு சரியில்லையப்பா. ஏமா நீயே ஒரு நல்ல பொண்ணா பாருமா, போமா. many years later. தம்பி ஒரு வழியா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுப்பா. ரொம்ப வயசாயிட்டோம். ராஜ்குமார். யாரும் ஆன்சர் ஷீட்ல பேர்லாம் எழுதக்கூடாது சரியா? நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஐயோ சார் நான் பேர் எழுதிட்டேன் சார். அடிச்சுட்டு நம்பர் எழுத வேண்டியதான். சரி பரவாயில்ல, பேர் எதுனா பரவாயில்ல, அதை அடிச்சுட்டு திருப்பி நம்பர் எழுதாத. ஐயோ சார் நான் அடிச்சுட்டு நம்பர் எழுதிட்டேன் சார், உடனே மாத்திர வேண்டியதான். சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டான், அதையும் மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விடாத. சார் மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விட்டேன் சார். வெளில போங்க ஒப்பம் அவனை. சார் வெளில போ. டேய் சுருட்டா. சார் உன் மொழியே சரியில்லையே, உன் மண்டையில புக்கே ஒளிச்சு வைக்கலாம், பிட்டுலாம் அசால்ட் ஆச்சே. எவ்வளவு வச்சிருக்க? சார் நான் பிட்டுலாம் வச்சிரல சார். டே சும்மா நிறுத்துறா, அதான் முடி நல்லா பொதற மாதிரி இருக்க, நிறைய வச்சிருப்பிய. ஐயா சார் போதுமா? லாஸ்ட் 5 minutes. என்ன லாஸ்ட் 5 நிமிஷம் தான் பேய் பிடிச்சிருமா இந்த புள்ளைக்கு? இந்த கிளிக்கு இழிக்கிறா. ஒண்ணு இல்லம்மா, நீ எழுதுமா. டேய் நீ ஏதாச்சும் எழுதுனியா? எழுதுன சார். என்ன எழுதுனா? ரோல் நம்பரு. அடங்க போட்டு குப்புற அடிக்கா. என்னடா பாக்குற? நான் சேவனேன்னு இருக்கேன். என்ன பேட் எடுக்கிறான்? ஐயோ சைக்கோ பேலடா நீ. ஏமா உன்னை எதுனா பண்ண மாட்டேன் போ.
ஐயா இப்ப ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? ஏய். ஐ. ஏய். ஏய். ஜிங் டாக் டன் டன் ஜிங் டாக் டாக் ஜிங் டாக். புறா. For the second time, the Royal Challengers Bangalore. ஆர்சிபி கப்ப ஜெயிச்சிட்டா. மச்சி போட்டாங்க போட்டாங்க டேய் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அப்பா ஆர்சிபி ஜெயிச்சிட்டுப்பா. அடிங்க இப்பதான் ஆர்சிபி ஜெயிச்சிட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டுனே. நீ எப்படா வாழ்க்கையில ஜெயிக்க போற? ஓ நோ. பத்தாதே ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு இதுல உனக்கு போட்டு தாக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வேண்டியதுக்கா? ஒழுங்கா காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எஞ்சி படிக்கிற. இல்லன்னு வச்சுக்க பிரிச்சறிஞ்சிரும் உன்னை. சரிப்பா. ஐபிஎல் பாக்குறான் கேரியரை பார்க்காம. ரெண்டு கப்ப அடிச்சுட்டானுல. சும்மாவே ஆர்சிபிக்காரன் இப்படி நடப்பான், இனிமே இப்படி இல்ல நடப்பான். மாப்பிள நான் கூப்பிட்டு போறேன் வா. வா மாப்பிள என்ன தயங்கிட்டு இருக்க? வா உட்கார் வா. போலாமா? போலாடா. சரி ஜூஸ் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். மாப்பிள என்ன மாப்பிள ஜூஸ்? வேணாடா. மாப்பிள சாப்பிடு மாப்பிள, எக்ஸாம் எழுத போற. A few minutes later. லே என்னடா அசால்ட்டா உட்காந்துரு, எக்ஸாம் எழுதுறியா? லே ஸ்கூல் டாப்பரே இப்ப என் கையிலடா. மாப்பிள 7வது கொஸ்டின் காமி மாப்பிள. டே உன் வண்டிக்கு பெட்ரோலுக்கு ஒரு 50 ரூபா, நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஜூஸுக்கு ஒரு 20 ரூபா, நீ என்ன கூப்பிட்டு வந்ததுக்கு 10 ரூபா, அப்புறம் உனக்கு டிப்ஸ் ஒரு 20 ரூபா, உனக்கு எனக்கு பார்க்க அவ்வளவுதான், முடிச்சுக்க. அடப்படு பாவி அம்புட்டு நடிப்பா. அவ்வளவுதான் ஃபெயில் நீ. டேய் படிச்சவனுக்கு தான்டா ஒரு வழி, படிக்காதவனுக்கு பல வழிடா. என்ன இப்படி ஒரு நாத்தம்? நாத்தத்துக்கு உயிர்ந்தா நாத்தமே மூக்க போத்துமே. சிச்சி எங்க இருந்து இந்த வாழறது? சிச்சி நாத்தம் முச்ச பையல ஓடுற.